பழமொழி இனத்தை அழித்து ஒரே தேசமாக கட்டமைக்க முயற்சி நடப்பதாக மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் மத்திய அரசின் போக்கு குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான், அமெரிக்காவிலிருந்து இந்தியர்களை ட்ரம்ப் வெளியேற்றுவதை விட விகடன் இணையதளத்தை மத்திய அரசு முடக்கியது கொடுமையானது என தெரிவித்தார். விகடனை எச்சரிக்கும் அண்ணாமலைக்கு ட்ரம்பை எச்சரிக்க முடியுமா எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பல தேசியங்களின் ஒன்றியம்தான் இந்தியா எனவும் அனைத்து மொழி வழி மாநிலங்களுக்கும் முன்னுரிமை தரப்பட வேண்டும் எனவும் அம்பேத்கர் சொல்லியிருப்பதை குறிப்பிட்டு மும்மொழிக் கொள்கை சீமான் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். 22 மொழி பேசும் மாநிலங்களில் இருந்து வரியை பெற்றுக்கொள்ளும் மத்திய அரசுதான் தான் வெளியிடும் கடிதம் மட்டும் இந்தியில் இருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா உங்க நாட்டு மக்களை கைவிலங்கோடு ஆண்கள் பெண்களை எல்லாம் திருப்பி அனுப்புனதுல உங்களுக்கு அவமானம் வரலையா? ட்ரம்ப் நம்ம மக்களை எல்லாம் வெளியேற்றுறாருல, அதை விட கொடுமையானது இந்த விகடன் வலைத்தளத்தை முடக்கிறதுங்கிறது. பல மொழி பேசக்கூடிய மக்களினுடைய நாடு இது. அந்த மக்களின் எல்லா மக்களினுடைய மொழிவழி தேசியங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கும். அதனால் அம்பேத்கர் அரசியல் சாசனத்தை வகுக்கும் போது இதுக்கு முன்னாடி இது இருந்ததில்லை, நாம உருவாக்குறோம். ஆனால் இந்தியா ஒன்றுபட்ட ஒரு தேசமாக, ஒரு நாடாக, ஒருமைப்பாடு மிக்க ஒரு நாடாக இருக்கணும்னா எல்லா மொழிவழி மாநிலங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்படணும்னு சொல்லிட்டு தான் எழுதணும். அந்த வரைவை உருவாக்குறாங்க. அது கொடுக்கப்படுதா? நீ ஒவ்வொரு தேசியத்தின் மொழியை சிதைத்து அழித்து ஒரே மொழி ஒரே மதம் ஒரே நாடாக்க துடிக்கிற இது மாதிரி ஒரு தேச துரோகம், தேசத்தை பிரித்தாளுகிற கூறு போடுற சூழ்ச்சி திட்டம் ஏதாவது இருக்கா?